ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சாக்லேட் கேக்குங்க. இது என்னோட பெஸ்ட் கேக் எவர் டன். ஸோ இந்த ரெசிபிய உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து கேக் செய்ய தெரியாதவங்க, இல்ல செஞ்சுட்டு அவங்களோட கேக் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு நெனைக்கிறவங்களுக்கான வீடியோ. ஸோ இது ஃபுல்லா பார்த்து, இதுல சொல்லியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் கரெக்ட்டா ஆட் பண்ணி, நீங்களும் ஒரு சூப்பரான கேக் செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நான் மெஷரிங் கப் அப்புறம் வேயிங் மெஷின் 2மே யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ 2ல எது இருந்தாலும் நம்ம ஈஸியா பார்த்து செஞ்சுக்கலாம். அதுக்காக தான். ஸோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 90 கிராம்ஸ் இல்லன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். எப்பவுமே கேக் செய்யும்போது ஜலிச்சுட்டு செய்யுங்க. இந்த மாரி சீவ் பண்ணிட்டு செய்றது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் ஆட் பண்றேன். இது அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 கிராம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு மைதா மாவுல கேக் செய்ய வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, வீட் ஃப்ளார் வந்து ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு கம்மியா எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் சோடா ஆட் பண்றேங்க. 3/4 டீஸ்பூன். அது நீங்க எப்படி ஆட் பண்ணணும்னா, 1/2 + 1/4 இந்த ரேஷியோல ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 3/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் கிடைச்சிரும். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஜலிச்சுக்கணும். ஜலிக்காம நீங்க டைரக்ட்டா ஆட் பண்ணீங்கன்னா, கோகோ பவுடர்லயோ இல்லன்னா மைதா மாவுல, இல்ல எந்த ஃப்ளார்ல இருந்தாலும் சரி, அதுல கட்டிங்க இருக்கும். நம்ம டைரக்ட்டா ஆட் பண்ணும்போது, அது சரியா மிக்ஸ் ஆகாது. ஸோ, அதுக்காக தான் இந்த மாதிரி ஜலிக்க சொல்றது. அதே மாதிரி இதுல ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருந்தா, அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ ஸ்பூனோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுல ஏர் பாஸ் ஆயிடுச்சுன்னா, உங்க கேக் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ, லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்றேன். இது வந்து வார்ம் மில்க். இது 1/2 கப் இல்லன்னா 100 எம்எல் இருக்கும். மில்க் எப்பவுமே வார்மா தான் இருக்கணும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் அதாவது ஒரு 15 கிராம்ஸ் இருக்குங்க. 2மே ஆட் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும். இது நல்லா கர்டல் ஆயிடும். அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். இது நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 40 கிராம்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்றேன். ஒரு 1/4 கப் இருக்குங்க. அது அன்ஃப்ளேவர்டா இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய பட்டர் மில்க் 2யும் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க யூஸ் பண்ற ஆயில் ஃப்ளேவர்டா இருந்துச்சுன்னா, அந்த கேக்குடைய ஃப்ளேவர் ஃபுல்லா அந்த ஆயிலோடைய டேஸ்ட் தாங்க வரும். ஸோ, அதனால தான் சொல்றேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்றோம். ஒரு 1/3 கப் ஆஃப் இல்லன்னா ஒரு 75 கிராம்ஸ் ஆஃப் சுகர். இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இல்லன்னா கேக்ல வந்து அந்த சுகர் பார்ட்டிகிள்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வச்ச அந்த காஃபி லிக்விட் ஆட் பண்றேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க காஃபி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ, அதனால தான் நான் ஆட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸ்ல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். நான் ஒரு 2 பார்ட்டிஷனா நான் ஆட் பண்றேன். ஒரே டைம்ல ஆட் பண்ண வேண்டாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டா தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி சர்க்கிள் டைப் அப்படி இல்லன்னா ஜே டைப்ல நீங்க வந்து கலந்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜே டைப். இந்த மாதிரியும் நம்ம கலந்துக்கலாம். இல்லன்னா மைல்ட் சர்க்கிளாவும் குடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் உங்க பேட்டர் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க கேக் வந்து பயங்கர ஹார்ட் ஆயிடும். ஸோ, அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன் உங்க கேக் ஹார்ட் ஆகுறதுக்குன்னு. ஸோ, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரவுண்ட் மோல்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல மைல்டா தான் நான் ஆயில் அப்ளை பண்றேன். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. மைல்டா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் உங்க கேக் ஃபுல்லா சாகி ஆயிடும். வெறும் ஆயிலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டின்னுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பார்ச்மென்ட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேங்க. பார்ச்மென்ட் பேப்பர் இஸ் பெட்டர் தென் பட்டர் பேப்பர். ஸோ நீங்க பார்ச்மென்ட் பேப்பரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த பேட்டர நான் இதுல ஆட் பண்றேங்க. ஸோ, எல்லா பேட்டரும் ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் லைட்டா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். ஸோ, இதுல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரெட்யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம டேப் பண்றது. உங்களுடைய இந்த கேக் பேட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கர ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியே ஆகணுங்க. நான் 10 மினிட்ஸா வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இப்போ நான் இந்த பேட்டர நான் இந்த குக்கர்ல வைக்கிறேன். எனக்கு இந்த கேக் குக் ஆகுறதுக்கு அபவுட் 15 மினிட்ஸ் ஆச்சுங்க.
நீங்களும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் இந்த மாரி செக் பண்ணி பாருங்க. உங்க கேக் குக் ஆயிடுச்சா இல்லையான்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்ல ஒட்டவே இல்ல. ஸோ என்னுடைய கேக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கேக்க நம்ப ஆற விடணும். அட்லீஸ்ட் 1 ஹவர்னாவது ஆகும் இது ஆறதுக்கு. கேக் நல்லா ஆறிட்ட அப்புறம் சைடெல்லாம் கொஞ்சம் ஒரு நைஃப்ல வச்சு எடுத்து விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ட வச்சுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இப்ப அந்த பார்ச்மென்ட் பேப்பர நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லோவா ரிமூவ் பண்ணுங்க. ஒரே டைம்ல இழுத்தீங்கன்னா, அந்த கேக் பாதியோட பேப்பர்லயே ஒட்டிட்டு வந்துடும். நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. எல்லா கேக்கும் ஸ்டார்ட்டிங்ல சாஃப்ட்டா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ஹார்ட் ஆயிடும். ஆனா இந்த கேக் அப்படி இல்லங்க. இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா சூப்பரா இருக்கும். கேக் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் லவ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். எப்படிப்பட்ட கேக்கும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா ஒரு சூப்பரான கேக்கு உங்களுக்கும் வேணும்னா, நான் மென்ஷன் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் கரெக்ட்டா ஆட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான கேக் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த கேக்க இன்னும் சூப்பராக்குறதுக்கு நான் வீட்ல செஞ்ச இந்த சாக்லேட் சாஸ் ஆட் பண்றேங்க. உங்களுக்கு சாக்லேட் சாஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு கட் பண்ணும்போதே. நான் ரொம்ப ஹேப்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுடைய கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா, எந்த அளவுக்கு டேஸ்ட்டா வந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.